என்ன பத்திரகாளியக்கா, வாழைப்பழம் விற்கிறதுக்கா இல்லை வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா? ஒரு குண்டா நிறையா பழமாக்குது. ஆமாம்மா, கீழே தோட்டத்தில் ஒரு 5-6 வாழைக்கன்று போட்டிருந்தாங்க. அதில் இப்போ ஒவ்வொரு வாழைத்தாரா விட்டுக்கிட்டே இருக்குது. அது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வாழைக்கன்று முளைச்சிட்டு கிடக்குது. அதில் வாரம் ஒரு வாழைத்தார் விடுது, நல்லா திரண்டு போயிடுதா. சரி நாமளும் எம்பிட்டு தான் வாழைப்பழத்தை திங்கிறது, இந்த பிள்ளைங்களும் ஒன்று தீண்ட மாட்டேங்குதுங்க. அதனால சரி அந்த மனுஷன் போய் வித்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டேன். அப்படி சரி அதான் நானும் கொடுத்துடலான்னு அப்படியே குண்டால போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். உனக்கு வாழைப்பழம் வேணுமா? எப்படி பத்மினி? பத்திராளியக்கா, நீங்கள் வாழைக்கண்ணெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னா இத்தனை வாழைப்பூ வந்திருக்கும்ல, சொல்லித்தான் நானும் அப்பப்போ வந்து வாழைப்பூ பிச்சுட்டு போய் வணக்கிருப்பேன். எனக்கு வாழைப்பூ பொரியெல்லாம் அம்பிட்டு பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா ஒரு வார்த்தை கூட. ஆடா இல்லை உமா, நீ வேற உங்க ஏதோ பக்கத்து ஊரில் ஒரு தோட்டத்துக்கு பார்க்க போயிருப்பா அப்படி அடங்குது. அங்கெல்லாம் வாழைத்தாரெல்லாம் வெட்டிக்கிட்டு வாழைக்கண்ணையும் வெட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். எடுத்துகிட்டு போறீங்களான்னு கேட்டிருப்பாங்களாட்டுங்குது. அப்புறம் ஒரு சாக்கு பையில போட்டு ஒரு 5-6 வாழைக்கண்ணை எடுத்துகிட்டு வந்து நட்டு விட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்போ ஒரு 10-20 கண்ணுக்கு மேலே இருக்குது, நல்லா தார் விட்டு இருக்குது. அப்புறமா சாயங்காலமா நேரம் இருந்தீங்கன்னா கீழே காட்டுக்கு வா, பூ 1-2 விட்டுக்கிட்டு உடச்சிட்டு வருவியா? அப்போ சரிக்கா, நானே பொழுது வரைக்கும் வந்து 2 பூ வந்து உடச்சிட்டு வரேன். இப்போ ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுங்க. ஏன் பத்மினி, உனக்கு வாழைப்பழம் வேணாமா, பிடிக்காதா? எனக்கு அதெல்லாம் சாப்பிடுங்க, கொடுங்க, ஒரு 2 சீப்பு கொடுங்க பார்க்கலாம். 2 பேரும் சாப்பிட்டு பாருங்க. அப்படி தேனாட்டு இனிக்குதுன்னா எங்க கட்டு பழம்னு சொல்லலை, அது என்னமோ தண்ணி கட்டுறதுனாலே என்னமோ தண்ணி ஓடுற இடத்துலயே வச்சிருக்கிறதுனால நல்லா அம்புட்டு இனிப்பா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க பாரு, நல்லா ருசியா இருந்துச்சுன்னு. நீங்க என்னக்கா பொய்யா சொல்லுவீங்க? அதெல்லாம் இனிப்பா தான் இருக்கும். சாயங்காலமா வந்து தான் சாப்பிடணும். இப்போ நானும் கீழே தோட்டத்துக்கு போகணும். அங்கே போய் அவரைக்காய் பூ விட்டுக்கிட்டு நல்லா ஒவ்வொரு பிஞ்சு விட்டுக்கிட்டு தான் தொலாவிக்கிட்டு வந்தா ஏதோ குழம்பு காய்ச்சி ஆகும். அதான் நானும் கிளம்பிட்டு இருக்கிறேன். எம்ட்டுக்க பணம் நம்மளுக்குள்ள என்னம்மா கணக்கு வேண்டி கிடக்குது? ஏதோ முன்ன பின்ன ஒரு சீப்பு மேலே 50 ரூபா போட்டு கொடுங்க. சரிக்கோ, இந்தாக்கா என்னோட காசு 50 ரூபா. இன்னது 2 சீப்புங்கிறதுனால 100 ரூபா இந்தாங்க. சரிம்மா, நீ எப்படி வாரியா இல்லை என்ன நேரம் ஆகுமா? 2 பேரும் வந்தீங்கன்னா பேசிக்கிட்டே போகலாம். நானும் அப்படியே போகிற போகலாம் இருக்குன்னு கேட்டு வித்துவிட்டு நானும் காட்டில் என்ன வேலை கிடக்குது, மாடுக்கிட்டலாம் பிடிச்சி கட்டணும். இல்லைக்கா நானும் வரேன். எனக்கு வீட்டில் ஒரு வேலையும் இல்லை. இனிமேல் தோட்டத்துக்கு கிளம்புற வேலை தான். அந்த பழத்தை உள்ளே வச்சு பூட்டிட்டு வரேன். நீ எப்படி வரியா இல்லை வீட்டுக்கு போறியா? நானும் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வேலை கிடைக்கா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா எது நேரம் தான் வரேன். என்ன 2 பேரும் ஆளுக்கு ஒரு கூட குண்டான தலையில் வச்சுக்கிட்டு சிங்கு இந்த மத்தியானத்தில் எங்கே கிளம்பிக்கிட்டீங்க? இந்த நேரத்தில் தானே பேய் பேசலாம் அலையின்னு சொல்லுவாங்க. ஏட்டி கீதா, நீங்க 2 பேர் இருக்கிற இடத்துல எந்த பேய் பேசாச அண்ட முடியும் சொல்லு? உங்களை விட ஒரு பெரிய தீ சக்தி இந்த உலகத்துல உண்டா? என்ன பத்திராளியக்கா, பஞ்செல்லாம் பளிச்சுன்னு பேசுறீங்களே, எங்க போய் கத்துட்டு வரீங்க? உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு காலேஜில் சேர்ந்து போய் படிச்சுக்கிட்டு வரணுமா என்ன? உங்க கூடயே தானே பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எப்படி பேசிக்கலாம் அதை பத்தி நானும் கத்துக்கிறதான். இதுக்கு ஒரு பெரிய பிரமாதம். ஓஹோ அப்படியா? சரி, எங்க 2 பேரும் நேரத்துக்கு கிளம்பிட்டீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. உங்க குண்டான என்ன பணமெல்லாம் கிடக்குது? எதுவும் விற்பனைக்கு போகுதா? பணமெல்லாம் விற்பனைக்கு போல, பழம் தான் விற்பனைக்கு போகுது. உனக்கு எது வேணுமா? பழமெல்லாம் எங்களுக்கு வேணும். பணம் ஏது விற்பனைன்னா சொல்லுங்க, சும்மா கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு ஓடி போயிடுவோம். பழத்தையுமே காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டேன் பார்த்துக்கிடுங்க. சும்மா கொடுத்தீங்கன்னா ஒரு குண்டாம்பழத்தையும் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து தின்னுட்டு இருக்கோம். அது சரி, சும்மா கொடுத்தா நீங்கள் என்னத்தை தான் திங்க மாட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேரும் பிரியா கிடைக்குதுன்னா பில்லு கட்டு கூட மேய்ச்சிட்டு போயிடுவீங்க. என்ன பத்மினியக்கா, நீங்க இன்னைக்கு மௌன விரதமா? வாயவே திறக்க மாட்டீங்களா? கூடைய மண்டையில வச்சிருக்கனால வெயிட் ஓவரோ? இங்க மௌன விரதம் நீங்க தான் 2 பேரும் மாறி பேசிட்டே இருக்கீங்களா? நான் எங்க பேச்ச விடுறீங்க? உங்ககிட்ட பேச்சினா வாயெல்லாம் புண்ணா போயிட மாட்டேங்குது. கூட என்ன வெறும் கூடையா போகுது? என்னத்துக்கு கூட எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? காட்டுக்கா? ஆமா நெட்டவலி, அவரை காட்டுக்கு தான் போறேன். அது செடியில அங்கொன்று இங்கொன்னா பூ வச்சுக்கிட்டு காய் விட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ பிஞ்சு 1-2 அப்படி 1-2 தொலாவிட்டு வந்து அப்புறம் சாயங்காலத்துக்கு குறிச்சுப்பட்டு வணக்கி குழம்பு வச்சு விடலாம். அது முழிச்சா தொலைவணுமா ஏதோ ஒரு 3/4 கூட மாறும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம்ல ஏதோ ஒரு குழம்புக்கு ஒரு நேரத்துக்கு. 2 பேரும் இங்கே என்ன மத்தியானத்தில் சோடி போட்டுக்கிட்டு இங்கே வந்து குந்துக்கிட்டு இருக்கிறீங்க? வேலை இல்லைன்னா சும்மா இருந்தீங்களா? வாங்கல அவரை காட்டில் 2 காய் பொறுக்குவீங்களா? நீ உங்களுக்கும் ஆளுக்கு 1/2 கிலோ 1/2 மாரி தரம் போய் குழம்பு வச்சு விடுவீங்க சாயங்காலத்துக்கு. ஏன் காய் பொறுக்க வந்தால் தான் தருவில, சும்மா தரமாட்டில குழம்புக்கு? ஏட்டி 2 பேரும் எதையாச்சும் காய்ச்சி கொடுத்து வாங்குங்க, அப்பதான் உன் திங்கிறது உடம்புலையாச்சும் ஒட்டும். எப்போ பாரு ஓசிலேயே திங்குன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கமெல்லாம் நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் வராது பத்திரகாளியக்கா. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், முடிய மாட்டேங்குது. என்னத்தை பண்ண சொல்லுங்க? அத்தானே நல்ல பழக்கமெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வரப்போகுது? எங்கன்னா களவாடுறது, ஓச்சில் வாங்கி திங்கிறது, இந்த பழக்கம் தான் கற்று வச்சுட்டு இருப்பீங்க 2 பேரும். சரி அதெல்லாம் கிடக்கட்டும். நான் காய் பொறுக்க போகிற 2 பேரும் வாரில எப்படி? எனக்கு நேரம் ஆகுது, என்னால் நின்றுட்டு இங்கே பேச்சிட்டு இருக்கிறதுல நேரம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். அட பொசுக்குன்னு கோவப்பட்டா எப்படி? இருங்க வாரம், நாங்களும் சும்மா தான் இருக்கிறோம். அப்படியாச்சும் பொழுது போட்டோம். ஏதோ குழம்பு காய்ச்சி தருவில்லை வந்து பொறுக்கணும். நெட்டவள்ளி போகலாம்ல, வரியா? போகலாம் கீதா, போகலாம்.